யாராவது வலியை அனுபவிக்கும் போதெல்லாம் வலி நிவாரணியை தேடுவது பொதுவானது. நம் நாட்டில் இந்த மருந்துகள் பெரும்பாலும் மருந்து சீட்டு இல்லாமல் வழங்கப்படுகின்றன. வலி நிவாரணிகள் பல்வேறு பிராண்ட் பெயர்களில் மருந்து சீட்டு இல்லாமல் கிடைக்கின்றன. சிலவற்றை குறிப்பிட வோவரன், காம்பிஃப்ளாம், ஹைஃப்னாக், டிக்ளோஃபெனாக், ப்ரூஃபென், ஜீரோடில் மற்றும் நாக்ஸ்டிம் ஆகியவை வலி நிவாரணிகளின் ஒரு சில பிராண்ட் பெயர்கள் மட்டுமே. ஆனால் ருமாட்டோய்டு ஆர்த்ரைட்டிஸால் அவதிப்படுபவர்களைப் பற்றி என்ன? இந்த நோயாளிகளுக்கு வலி நிவாரணிகள் நீண்ட காலத்திற்கு அல்ல, அதற்கு பதிலாக டிஎம்ஏஆர்டி மருந்துகள் போன்ற நிலையான சிகிச்சைகள் வழங்கப்படுகின்றன. மெத்தோட்ரெக்சேட், ஹைட்ரோக்சிக்ளோரோக்வின், லெஃப்லுனோமைடு மற்றும் சல்ஃபசிலிசீன் உள்ளிட்ட இந்த மருந்துகள் தற்காலிக வலி நிவாரணத்தை வழங்குவதற்கு பதிலாக நோய்க்கான அடிப்படை காரணங்களை குறிவைக்கின்றன. டிஎம்ஏஆர்டிக்கள் செயல்படத் தொடங்கும் வரை காத்திருக்கும்போது வலி நிவாரணிகளை குறுகிய காலத்திற்கு பயன்படுத்தலாம், ஆனால் அதன் பிறகு அவை நிறுத்தப்படும். இளம் நபர்களில் வலி நிவாரணிகளை குறுகிய காலத்திற்கு மட்டுமே பயன்படுத்தலாம். பொதுவாக ஒரு வாரத்திற்கு மட்டுமே, பின்னர் அவர்கள் மேலும் வழிகாட்டுதலுக்காக மருத்துவரை மீண்டும் சந்திக்க வேண்டும். இருப்பினும் முன்பே இருக்கும் இதயம் அல்லது சிறுநீரக கோளாறுகள் மற்றும் கட்டுப்பாடற்ற நீரிழிவு போன்ற சூழ்நிலைகளில் வலி நிவாரண மருந்துகளின் குறுகிய கால பயன்பாடு கூட பக்க விளைவுகளுக்கு வழிவகுக்கும். வலி நிவாரணிகள் வயிற்றுப்புண், இரத்தப்போக்கு, வயிற்று வலி, சிறுநீரக பிரச்சினைகள் மற்றும் பிற கடுமையான பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும். எனவே அவை பொதுவாக ஒரு வாரத்திற்கு மேல் தினசரி பயன்பாட்டிற்கு பரிந்துரைக்கப்படுவதில்லை. முடக்குவாதம் உள்ளவர்களுக்கு கூட வலி நிவாரணிகளை மட்டுமே நம்புவதற்கு பதிலாக வலியை குறைக்க ஐஸ் கட்டிகள் அல்லது மெழுகு குளியல் போன்ற மாற்று வழிகளை பயன்படுத்துங்கள். வலியை திறம்படவும் பாதுகாப்பாகவும் நிர்வகிக்க உங்கள் மருத்துவர் அல்லது பிசியோதெரபிஸ்டின் பரிந்துரைகளை பின்பற்றுங்கள். வலி மேலாண்மை என்பது மருந்துகளை விட முக்கியமானது. இது அடிப்படை காரணத்திற்கு சிகிச்சையளிப்பதிலும் உங்கள் உடலுக்கு தேவையான பராமரிப்பை வழங்குவதிலும் கவனம் செலுத்துகிறது.